தலைவர் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான தலைவர் 173 திரைப்படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வரப்போகுது. அதாவது ஜனவரி 3ஆம் தேதி 11 மணிக்கு வரப்போகுது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. நம்ம ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நம்ம ரஜினி அதே மணிக்கு கமல் இருவரும் இணைஞ்சு வந்து இந்த ஒரு படத்தை நடிக்க போகிறாங்க. இதை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த மணிக்கு தான் இந்த ஒரு திரைப்படத்தோட டாக் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி எழுந்திருந்தது. அதுக்கப்புறமா கமல் பண்ண போகிறது இல்லை அந்த மணிக்கு சொன்னாங்க. அடுத்து சுந்தர்சி பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமாக பல டேரக்டர்ஸ் சொன்னாங்க. சுந்தர்சி கையிலேருந்து போச்சு. பிரதீப் ரங்கநாதன் பண்ண போகிறாருன்னாங்க. எவரெவரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோன்றவங்களாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வரைக்கும் அந்த வதந்தி அப்படிங்கிறது போய்கொண்டு தான் இருக்குது. இப்போ கூட அந்த ஒரு கேப்ஷனை பாருங்கள், அலப்புற கிளப்புறோம். இது ஜெயிலர் நெல்சன் சொன்னதுனால நெல்சனே இந்த ஒரு படத்தை பண்ண போகிறார். ஜெயிலர் 2 பண்ணிட்டு அடுத்த ரஜினி அவர் கமலையும் சேர்த்து இந்த ஒரு படத்தை பண்ண போகிறாரு. இந்த மணிக்கு வந்து வதந்திகளாக வந்துக்கிட்டு இருந்தது. இந்த வதந்திக்கெல்லாம் ஒரு முடிவு நாளைக்கு காலைல 11 மணிக்கு திரைக்க போது அந்த ஒரு டேரக்டர் யார் அப்படின்னு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாஸில் நம்ம சோர்ஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அவர் தான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. நம்ம எஸ்கே அவர் கூட டான் படத்தை இயக்கியிருப்பார்ல அவர் தான். ஸோ யார் பண்ணாலும் சரி தமிழ் சினிமாவோட இரு பெரிய இமயங்கள் ரஜினி கமல் இருவரையும் இணைச்சி வந்து பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படி சொல்லி நமக்கு வந்து தெரியல. சிபி சக்கரவர்த்தி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்காங்க. திருப்பி நிறைய பேர் லோகேஷே வந்துட்டு பண்ணுற வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆனால் லோகேஷும் பண்ண வாய்ப்பு இல்லை, சுந்தர்சியும் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிபி சக்கரவர்த்தி இல்லை அப்படின்னா அதை விட ஒரு புது டேரக்டர் யாரையாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ராஜ்கமல் அவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க போஸ்டர் வெளியிட்டனால அவங்க தான் பண்ண போகிறாங்கங்கிற அப்டேட் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நாளை காலைல 11 மணிக்கு வீடியோவாக வரப்போதா இல்லை போஸ்டராக வரப்போதா எப்படி வரப்போது தெரில. பட் ஒரு தலைவர் ஃபேனாக எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டட் தான். ஸோ நீங்கள் எத்தனை பேர் எக்ஸைட்டாக காத்திருக்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். எந்த டேரக்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.